வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பழனி வீடியோவோட கண்டினியூஷனை தான் பார்க்க போறீங்க. பழனியிலிருந்து நேராக கிளம்பி நெய்க்காரப்பட்டி, கொழுமம், இளையமுத்தூர் வழியாக அமராவதி டேமை அடைஞ்சோம். போற வழியெல்லாம் வேற லெவல் சீனிக் வியூ, ஃபுல் வில்லேஜ் வைப்ஸ். ஊருக்குள்ள நாங்க போய் சேர்ற வரைக்கும் ஒரு ஆட்களை காணோம். நாங்க மட்டும்தான் டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒன்று ரெண்டு பேர் கிராஸ் ஆவாங்க, அதோட சரி. மற்றபடி அப்படி ஒரு ஃப்ரீ ரோட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஜன்னல் ஓரமா மலைகள் எல்லாம் நான் துணைக்கு வரேன், நீ தைரியமா போன்னு கூடவே வந்த மாதிரி இருந்தது. கிராமங்களை யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. எஸ்பெஷலி நம்மள மாதிரி இந்த சிட்டி ரஷ்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு நாள் உடுமலை மாதிரியான வில்லேஜுக்கெல்லாம் போனா எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. பழனியிலிருந்து கிளம்பி ஒரு 1 hour கூட இருக்காது, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அமராவதி டேமை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஒரு 1 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். 12:30 1 o'clockலாம் வந்து இங்கேயே ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் வரும்போது இந்த இடத்துலயே வந்து crocodile பார்க் ஒன்று இருந்துச்சு. சரி நம்ம எப்படி ரிட்டர்ன் தான் வருவோமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நாங்களும் உள்ளே போய் பார்த்துட்டு வரலான்னு போனோம். ஆனால் திரும்ப வரவே இல்லை. அப்படியே கோயம்புத்தூருக்கு வந்து வழி இருந்ததுனால அப்படியே கிளம்பிட்டோம். அதே மாதிரி இங்கே ஒரு பேக் வாட்டர் இருந்தது. அதில் நிறையா அந்த குட்டீஸ் எல்லாம், இந்த ஊர் வில்லேஜ் குட்டீஸ் எல்லாம் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பேக் வாட்டரும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. அது ரெண்டையுமே மிஸ் பண்ணிட்டோம். அமராவதி பார்க்கு தான் வந்து நம்ம நுழைஞ்சு உள்ள போயிட்டு இருக்கோம். டேம் வந்து பேக் சைடு இருக்கு. ஆழியாரில் எப்படி வந்து ஃப்ரண்ட்ல அந்த பார்க் இருக்கும், அதுக்கப்புறம் பின்னாடி டேம் இருக்கும், சேம் அதே மாதிரியே கட்டியிருக்காங்க. இந்த டேமும் வழக்கம் போல நம்ம ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தான் வந்து கட்டியிருக்காரு. அவர் வந்து முதலமைச்சராக இருந்த காலத்தில் 57 இந்த டேம் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 60,000 ஏக்கர் நிலங்களுக்கு இந்த தண்ணி வந்து நீர் பாய்ச்சலுக்கு விடுறாங்க. இதோட கிளையாறுகளே கிட்டத்தட்ட நிறைய இருக்குது. வெல்கம் நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆல்ரெடி எங்கே போயிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அமராவதி டேம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிபி நானும் வந்திருக்கோம். காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டு நேராக வந்து பழனிக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு முருக தரிசனம். ஆஹா, என்ன ஒரு தரிசனம்! நிஜமாக வந்துட்டு வேற லெவலாக இருந்தது. ஐயோ, வேற லெவலாக இருந்தது. முடிச்சுட்டு கீழே இறங்கும்போது ஒரு 12:30 to 11:30 to 12 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கே முடிச்சுட்டு சரி ஓகே நம்ம அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தானே போனோம். அதனால் நெக்ஸ்ட்டு சரி அமராவதி போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்திருக்கோம். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். காட்டுறோம் பாருங்க, மேலே போய் கிட்டத்தட்ட 110 அடி ஆழமும் 33.53 மீட்டர் பரப்பளவும் கொண்டது. உடுமலைப்பேட்டையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு.
நீர்த்தேக்கம் மட்டும் 9.31 சதுர கிலோமீட்டர். இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன், ஆனால் மேலே அடித்த காற்று சவுண்டுக்கு சுத்தமாக என் வாய்ஸே கேட்கல. சரியான காற்று, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மேலே வந்து வேற லெவல் வியூ. அதைத்தான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். கீழே எவ்வளோ மொக்கையாக இருந்ததோ, அதாவது இந்த ஆரம்பம் வந்து சுத்தமாக நல்லா இல்லை, ஆனால் மேலே அந்த மாதிரி இல்லை. மேலே எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை, எங்களோட சேர்ந்து சில பேரும் இருந்தாங்க. என்ன அந்த கீழேருந்து மேலே வரும்போது தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆம்பளைகளாக வந்தானுங்க. ஃபுல்லாக வந்து சரக்கை வாங்கிட்டு சைடிஷ் வாங்கலையான்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இதுக்குள்ளே தான் வந்து சரக்கே அடிப்பானுங்க போல். அது மட்டும் இல்லாமல் உள்ளே அதுக்குள்ளே இறங்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் இறங்கி உட்காந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகு இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு ஆபத்தும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஃபேமிலியோடு வந்துட்டு நம்ம ஒரு கும்பலாக வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கார்லேயோ இல்லை வந்து ஏதோ ட்ராவல்ஸ்லேயோ வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. டூ வீலர்லாம் வந்துட்டு இந்த வழியில் வர முடியாது. நாங்கள் வந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா டூ வீலர்லாம் கொஞ்சம் டேஞ்சர் தான். கார்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா என்ன ஆபத்து இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. சேஃப்டிக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு அழகாக இருக்குது இல்லைங்களை. அதே சமயம் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா அந்த ரோடு வந்து கொஞ்சம் ஆட்கள் ஊர் நிறையா இருக்குது. ஆனால் பழனி வழியில் அங்கேருந்து இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே சுத்தமாக ஆட்கள் கிடையாது. நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது கோயம்புத்தூர் போகிற வழியில் நல்ல நிறைய ஊர்கள் இருக்குது, ஜன நடமாட்டம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக வரலாம். ஆனால் இந்த பழனி வழி வந்து கொஞ்சம் யோசிங்க. எது எப்படியோ இடம் வந்து வேறு லெவலு, அதில் வந்து எந்த குறைபாடும் கிடையாது. அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையோட மலைத்தொடர்களில் உடுமலை வந்து அவ்வளோ அழகாக தெரியுது. சுற்றியும் பார்த்தீங்கன்னா மலைகள் தான், அப்படியே மலைகள் இயற்கை காட்சிகள் மட்டும்தான். அதோட சேர்த்து அந்த வாட்டரையும் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. சஞ்சயும் எங்கள் மாமியாரும் கீழே நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரோடு வழியாக நடந்து போயிட்டாங்க. நானும் சிபி நம்ம மாமனார் மட்டும் படிக்கட்டில் நடந்து போனோம். லாஸ்ட் டைமே ஒருத்தங்க கமெண்டில் கேட்டிருந்தீங்க என்ன கேமராவில் எடுக்கிறீங்கன்னு. சிபியோட ஐஃபோன் 16 தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். அமராவதி டேமு அதை சுற்றி பார்த்தாச்சு. டேம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக கட்டியிருக்காங்க, வேற லெவலில் இருக்கு. ஆனால் எப்படி ஆளிகள் வந்து பயங்கரமாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த மாதிரி இங்கே மெயின்டெனன்ஸ் இல்லை. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப இன்டீரியராக இருக்குது, உள்ளே இருக்குது. அதனால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாலும் வந்து ஆட்கள் ரொம்ப வந்துட்டு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வர பாதை எல்லாமே சீனிக்காக தான் இருக்குது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆட்களே இருக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் டேஞ்சர் மாதிரி தான் தோணுது. அதாவது நான் வந்து எப்படி வந்தேன்னா பழனி வழியிலேருந்து அப்படியே வந்தேன். பழனியிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூட்டு போகுது, ஒரு 2 கார் தான் அதில் வந்து போக முடியும், அந்த மாதிரி தான் வழியே இருக்குது. ஆனால் அந்த வழி பார்த்தீங்கன்னா ஆளே இல்லை, எங்களோட ஒரு கார் மட்டும்தான் வந்துச்சு. அதனால கொஞ்சம் அந்த ஏரியாலாம் நல்லா டெவலப் ஆச்சுன்னா
மேபி இப்போ இல்லாமல் ஃப்யூச்சரில் வேணால் நல்லா கூட்டங்கள் வரலாம். ஆனால் இப்போ சுத்தமாக கூட்டமே ஆடிய மாதிரியெல்லாம். நல்லா இருக்கு. என்ன வெயில் தான் இந்த பக்கம். வெயில் பின்ன அடிக்காம இருக்குமா? அங்க அங்க வாங்க. போய் ஏதாவது வாங்கிட்டு வரலாம்.